வெல்கம் டு டானி டானா யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி ஆகிட்டு இன்னைக்கு பிளாக் சாண்ட் பீச் தான் வந்து போகலான்னு இருக்கோம். எஸ், அப்புறம் இன்னைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம். அவ்வளோதான், ஊருக்கு போகிறோம், சென்னை ஊருக்கு போகிறோம். நம்ம பிளாக் சாண்ட் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ டைனா இப்போ கீழே நடந்து போயிட்டு இருக்கா. வாங்க போயிட்டு நம்ம கீழே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது நம்ம ரெசார்ட்லேருந்து பக்கம்தான் இது பிளாக் சாண்ட் பீச்சு. நம்ம எங்கேயோ இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு 800 மீட்டர்ஸ் தான் இருக்குமே. நாங்கள் ஏதோ ரொம்ப லாங்காக இருக்குன்னு நினச்சி பைக்கில் வர வந்தோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட் இங்கேயே தான் இருக்குது. இதுதான் அந்த பிளாக் சாண்ட் பீச். காலையில் நாங்கள் எப்படி வந்தோம், இப்போ எப்படி இருக்கோம் பாருங்கள். நல்ல பிளாக் பீச் போய் ஃபுல் ஆட்டம் போட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் கிளிக் பண்ணிவிட்டு என்ன கிளம்பிட்டோம். மூச்சு வாங்குது. இன்னும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல, இனிமேல் தான் போய் சாப்பிடணும். காலையில் இப்போவே டைம் பார்த்திங்கன்னா 10 o'clock ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் கிளிஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நைட் வியூ தான் வந்தோம். ஸோ அதான் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். நிறைய பேர் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்டோட காஸ்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது மிராக்கிள் பை த வே. இது வந்து பார்த்திங்கன்னா பெர் டேக்கு 3500 சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் 2 days ஸ்டே பண்ணியிருந்தோங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் ரூம் எடுக்கிறத பேஸ் பண்ணி தான் சார்ஜஸ் டிஃபர் ஆகும். ஐ மீன் இப்போ நீங்கள் பால்கனியில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரூமோட சார்ஜஸ் எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட தான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நீங்கள் டேரெக்டாக கூகுளில் சர்ச் பண்ணாவே அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கிடைக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாகவே புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயும் போயிட்டு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்திருந்த ஸ்கூட்டி பற்றி பார்த்தீங்கன்னா அது வந்து பெர் டேக்கு 500 to 600 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் நம்மளே தான் வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு மெனு வந்து ஆப்பம், கடலைக்கறி, ஆம்லேட் சொல்லியிருக்கோம், ஃப்ரூட் சாலட். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே 10 o'clock மேலே ஆயிடுச்சு. லேட்டாக தான் காலையிலே பீச்சுக்கு போயிட்டு வந்ததுனால இன்றைக்கி லேட்டாக தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்ததும் நாங்கள் ரூம் செக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நார்த்து கிளிஃப் தான் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். ஸோ நம்ம சவுத் கிளிஃப் போகவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் சவுத் கிளிஃப் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்புறோம். ஸோ எங்களோட லக்கேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரிசப்ஷன்லேயே வச்சுட்டு அங்கேயே அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம். ரெண்டல் பைக் 1 day எடுத்தோம். அது திருப்பி நாங்கள் கொடுத்துட்டோம். அந்த ஜட்டாய் மட்டும் தான் போயிட்டு வந்தோம். அதுவே வெயிலில் முடியல. ஸோ அதனால் இன்றைக்கும் திருப்பியாக திருப்பி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பைக் நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ரிக்ஷா அங்கே போயாலே அங்கே ரொம்ப காஸ்ட்லியும் இல்லை. ஓகே, பட்ஜெட்டு அங்கேருந்து கீழே இறங்க முடியும் கிளிஃபுக்கு. ஆனால் அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸ்டெப் இருக்குது, ஸ்டெப்புக்கு கீழே இறங்கணும். பட்சே வைப்புன்னா இது பிரிட்டிஷ் லைஃப் கஃபே. அங்கேருந்து சாப்பாட்டு பண்ணிட்டு பீச்சுக்கு கிளம்பணும். ஒரு 100 மீட்டர் இருக்கும். அங்கே வாக் பண்ணி ரோடு வழி தான் போகணும். இப்போது டைனா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உட்காந்து வர ஆட்டோவில் எதுக்கு போட்டுருக்கான்னா செம்ம வெயில் அடிக்குது. நாங்கள்
போன டைமில் வெதர் பயங்கர மோசமாக இருந்துச்சு. எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருந்துச்சு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. பட் இந்த அளவுக்கு இருக்கும் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் சீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் டு மார்ச் தான் வந்து வர்க்கலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை கூகுளில் அப்படி போட்டிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி நான் இங்கேயுமே வந்து இந்த ஆட்டோக்காரனா அதுக்கப்புறம் ரெசார்ட்டில் இருக்க மேனேஜர்ஸ் இவங்ககிட்ட எல்லாமே கூட நான் விசாரித்து பார்த்தேன். அவங்க எல்லாரும் கூட இதுதான் சீசன், வர்க்கலான்றது கொஞ்சம் வெயிலில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மற்ற சீசன்லலாம் நீங்கள் போனீங்க, மற்ற டைம்லலாம் போனால் அந்த கடல் வந்து ரொம்ப உள்வாங்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து போய் குளிக்கவோ அதுக்கெல்லாம் அலோடு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டைமில் தான் முக்கியமாக ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே போயிட்டு இருக்கோம். இது வந்து சவுத் கிளிஃபில் வந்து ஒரு கஃபே இது. ஸோ திஸ் லைஃப் இந்த கஃபே தான் வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து பீச்சோட வியூ செம்மையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டு பார்க்கலாம் இருங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணது வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து இங்கேருந்து இறங்கி போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு ஆக்சஸ் இல்லை போகல. மேபி ஃபியூச்சரில் இருந்தால் இருக்கும். சவுத் கிளிஃப் அப்படியே ஆப்போசிட் டு நார்த் கிளிஃப் தான். நார்த் கிளிஃப் எவ்வளோ வைபிங்காக, எவ்வளோ ஹாப்பினிங்காக அண்ட் எவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து சவுத் கிளிஃப். பயங்கர சைலண்ட்டாக இருக்கும். பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான். அந்த அளவுக்கு க்ரௌட் இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இங்கே எல்லாருமே ஸோ வரும். இப்போ நம்ம சவுத் கிளிஃப் சைடில் இருக்க பீச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே ஃப்ளை வர்க்கலா. இங்கே நிறைய பேராமோட்டரிங், பேராகிளைடிங், கயாக்கிங் எல்லாமே இருக்குது போல். ஹாய். உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஸ்டே இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக ஒரு வெக்கேஷன் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சவுத் கிளிஃப் சைடில் வந்துட்டு ஏதாவது ரெசார்ட் நீங்கள் புக் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் டைம் டு செக் அவுட். கிளம்பிட்டோம். ஆட்டோ அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ட்ரெயின் 6 o'clock ட்ரெயின். ஸோ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வர்க்கலா. செம்ம ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. நான் உங்களுக்கு மற்ற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய் பாய் ஃப்ரம் வர்க்கலா. ட்ரெயினில் உட்காந்து என்ன பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்ததும் எங்களுக்கு லன்ச் வந்து ரெடியாக இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி, எக்கு எல்லாம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்களும் சிக்கன் பிரியாணி வந்து சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.